ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடைசியாக நம்ம சேனலில் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பற்றி முழு தகவல் அடங்கி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் அந்த வீடியோவுக்கு சின்னதாக அளித்த ஆதரவுக்கு நன்றி. இன்றைக்கி அதே தலைப்பிலிருந்து 20 மாதிரி கேள்விகள் அடங்கி ஒரு மோக் டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் போட்டு பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு 20 கேள்விகளுக்கும் எளிமையாக பதிலளிக்க முடியும். அப்புறம் மறக்காமல் 20 கேள்விகளுக்கு உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, கழிவுநீர் சுத்திகரிப்பில் பெரிய மிதக்கும் பொருட்களை அகற்ற பயன்படும் முறை எது? ஆப்ஷன்ஸ்: ஸ்க்ரீனிங், குளோரினேஷன், செடிமெண்டேஷன், ஃபில்ட்ரேஷன். சரியான பதில் ஸ்க்ரீனிங். இந்த ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான். இதில் ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட்டில் 3 உண்டு: ஸ்க்ரீனிங், கிரிட் சாம்பர், அப்புறம் ஸ்கிம்மிங். இந்த 3 மெத்தடுமே ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட்டில் தான் வரும். இரண்டாவது கேள்வி, கிரிட் சாம்பரில் அகற்றப்படும் பொருட்களின் தன்மை என்ன? ஆப்ஷன்ஸ்: பாக்டீரியா, ஆயில் அண்ட் கிரீஸ், இன்ஆர்கானிக் மேட்டர், சாண்ட், கிரிட், ஆர்கானிக் மேட்டர். சரியான பதில் ஆப்ஷன் சி, இன்ஆர்கானிக் மேட்டர், சாண்ட் அண்ட் கிரிட். மூன்றாவது கேள்வி, மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிகளின்படி ஆற்றில் விடப்படும் சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரின் பிஓடி அளவு எவ்வளவு இருக்க வேண்டும்? ஆப்ஷன்ஸ்: 1 லிட்டரில் 10 மில்லிகிராம், 30 மில்லிகிராம், 100 மில்லிகிராம், 50 மில்லிகிராம். சரியான பதில் ஆப்ஷன் பி, 30 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கும் குறைவாக. இதே லேண்டில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சரியான பதில் வந்து 100 மில்லிகிராம் பெர் லிட்டர். நீரில் கலக்கணும்னா 30 மில்லிகிராம் இருக்கணும். இதே நிலத்தில் அப்படின்னா 100 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கும் குறைவாக இருக்கணும். நான்காவது கேள்வி, ஸ்கிம்மிங் டேங்க் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன்ஸ்: மிதக்கும் எண்ணெய் மற்றும் கொழுப்புகளை நீக்க, திடப்பொருட்களை அரைக்க, ஆக்சிஜன் கலக்க, கிருமிகளை அழிக்க. சரியான பதில் ஆப்ஷன் ஏ, மிதக்கும் எண்ணெய் மற்றும் கொழுப்புகளை நீக்க. இதுவும் ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் ஸ்கிம்மிங் டேங்க். ஐந்தாவது கேள்வி, பிரைமரி செடிமெண்டேஷன் டேங்கில் முக்கியமாக என்ன நடக்கிறது? ஆப்ஷன்ஸ்: நைட்ரஜன் அகற்றப்படுகிறது, கழிவுநீர் ஆவியாக்கப்படுகிறது, திடப்பொருட்கள் புவியீர்ப்பு விசையினால் அடியில் படிதல், கரிம பொருட்கள் உயிரியல் ரீதியாக சிதைக்கப்படுகிறது. சரியான பதில் ஆப்ஷன் சி, திடப்பொருட்கள் புவியீர்ப்பு விசையினால் அடியில் படிதல். இந்த பிரைமரி செடிமெண்டேஷன் டேங்கில் வந்து கிராவிட்டி மூலமாக செட்டிலபிள் சாலிட்ஸை அடியிலிருந்து நீக்குவாங்க. ஆறாவது கேள்வி, செகண்டரி சுத்திகரிப்பு என்பது எவ்வகை சுத்திகரிப்பு முறை? ஆப்ஷன்ஸ்: மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், பிசிக்கல் ட்ரீட்மெண்ட். சரியான பதில் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல 2 ப்ராசஸ் இருக்கு: ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ், அப்புறம் ட்ரிக்லிங் ஃபில்டர். ரெண்டுலேயுமே ஆக்சிஜன் மற்றும் நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி தான் கரிம பொருட்களை சிதைக்கிறதுனால இது ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஏழாவது கேள்வி, ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் எதன் கீழ் வருகிறது? ஆப்ஷன்ஸ்: டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட், பிரைமரி ட்ரீட்மெண்ட், அன்ஏரோபிக் ப்ராசஸ், ஏரோபிக் ப்ராசஸ். ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் அப்புறம் ட்ரிக்லிங் ஃபில்டர் இது ரெண்டுமே செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் தான் வரும். இது ரெண்டுக்குமே ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவை, அதனால் இது ஏரோபிக் ப்ராசஸ். அடுத்த கேள்வி, கழிவுநீரில் pH மதிப்பு பொதுவாக எந்த அளவில் இருக்க வேண்டும்? ஆப்ஷன்ஸ்: 10 முதல் 14, 2 முதல் 4, 5.5 முதல் 9, எப்போதும் 7. சரியான பதில் 5.5 முதல் 9 வரை. அடுத்த கேள்வி, கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன்ஸ்: நீரின் நிறம், உயிரியல் ரீதியாக சிதைக்கக்கூடிய கரிம பொருட்களை மட்டும், உயிரியல் மற்றும் வேதியியல் ரீதியாக சிதைக்கக்கூடிய அனைத்து கரிம பொருட்கள், நீரின் வெப்பநிலை. சரியான பதில் ஆப்ஷன் சி, உயிரியல் மற்றும் வேதியியல் ரீதியாக சிதைக்கக்கூடிய அனைத்து கரிம பொருட்கள். இதுலேயுமே ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. என்னென்னா ஆர்கானிக் மட்டும் கிடையாது, இன்ஆர்கானிக் ரெண்டுமே வரும், ஆர்கானிக் மற்றும் இன்ஆர்கானிக். இதே பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னா ஒன்லி ஆர்கானிக் மெட்டீரியல் மட்டும்தான். அடுத்த கேள்வி, ட்ரிக்லிங் ஃபில்டர் எவ்வகை சுத்திகரிப்பு சாதனமாகும்? ஆப்ஷன்ஸ்: அன்ஏரோபிக் ப்ராசஸ், அட்டாச்டு கிரவுத் ஏரோபிக் ப்ராசஸ், பிரைமரி செடிமெண்டேஷன், சஸ்பெண்டட் கிரவுத் ஏரோபிக் ப்ராசஸ். சரியான பதில் ஆப்ஷன் பி, அட்டாச்டு கிரவுத் ஏரோபிக் ப்ராசஸ். ஏன்னா இது ஒரு ஏரோபிக் ப்ராசஸ், அதனால் ஆப்ஷன் ஏ வராது. இது செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் வரும், அதனால் பிரைமரி செடிமெண்டேஷன் வராது. சஸ்பெண்டட் கிரவுத் ஏரோபிக் ப்ராசஸ் அதுவும் வராது. அடுத்த கேள்வி, கழிவுநீரில் உள்ள கிருமிகளை அழிக்க டெர்ஷியரி நிலையில் சேர்க்கப்படும் பொதுவான வேதிப்பொருள் எது? ஆப்ஷன்ஸ்: லைம், அலும், குளோரின், அயான் சல்பேட். சரியான பதில் ஆப்ஷன் சி, குளோரின். நம்ம முனிசிபாலிட்டியில் பொதுவாகவே இந்த குளோரின் இதை வச்சு தான் கிருமிகளை நீக்கம் பண்ணுறாங்க. இதோட அளவு வந்து 0.2 மில்லிகிராம் பெர் லிட்டர் அவ்வளோதான் இருக்கணும். அதுவுமே எதுக்காக அப்படின்னா அந்த டியூப்பில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிக்கிறதுக்கு, அந்த பைப்பில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிக்கிறதுக்காண்டி அந்த 0.2 மில்லிகிராம் பெர் லிட்டர் இருக்கணும். இதை தாண்டி போச்சு அப்படின்னா ரொம்பவுமே ஆபத்தானது. 12வது கேள்வி, டெர்ஷியரி சுத்திகரிப்பு ஏன் செய்யப்படுகிறது? ஆப்ஷன்ஸ்: துர்நாற்றத்தை மட்டும் நீக்க, மணலை அகற்ற, மீதமுள்ள நுண்துகள்கள், நிறம் மற்றும் ஊட்டச்சத்துக்களை நீக்க, பெரிய குப்பைகளை அகற்ற. சரியான பதில் ஆப்ஷன் சி, மீதமுள்ள நுண்துகள்கள், நிறம் மற்றும் ஊட்டச்சத்துக்களை நீக்க. அடுத்த கேள்வி, பொதுவாக கழிவுநீரில் சிஓடி அளவு பிஓடியை விட எப்படி இருக்கும்? ஆப்ஷன்ஸ்: எப்போதும் 0 இருக்கும், குறைவாக இருக்கும், அதிகமாக இருக்கும், சமமாக இருக்கும்.
சரியான பதில் எப்போதுமே பிஓடியோட சிஓடி மதிப்பு அதிகமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ள விகிதம் சிஓடி பை பிஓடி அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா எப்போவுமே அதோட மதிப்பு 1 விட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா சிஓடி மதிப்பு பிஓடியோட அதிகமாக இருக்கிறதுனால அதோட விகிதம் வந்து 1 விட அதிகமாக தான் இருக்கும். அடுத்த கேள்வி, கழிவுநீரில் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் அகற்றும் முறை எது? ஆப்ஷன்ஸ்: ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட், ஸ்கிரீனிங், அட்வான்ஸ்டு டெர்சியரி ட்ரீட்மெண்ட், பிரைமரி ட்ரீட்மெண்ட். சரியான பதில் அட்வான்ஸ்டு டெர்சியரி ட்ரீட்மெண்ட். அடுத்த கேள்வி, செப்டி டேங்க் என்பது என்ன வகையான சுத்திகரிப்பு முறை? ஆப்ஷன்ஸ்: அன்ஏரோபிக் ப்ராசஸ், பிசிக்கோ கெமிக்கல் ப்ராசஸ், டெர்சியரி ப்ராசஸ், ஏரோபிக் ப்ராசஸ். சரியான பதில் அன்ஏரோபிக் ப்ராசஸ். அடுத்த கேள்வி, சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரை தொழிற்சாலைகளில் மீண்டும் பயன்படுத்த அனுமதிக்கப்படும் டிடிஎஸ் அளவு பொதுவாக எவ்வளவு? ஆப்ஷன்ஸ்: 2100 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கும் குறைவாக, 10 மில்லிகிராம் பெர் லிட்டர், 100 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கும் குறைவாக, 500 மில்லிகிராம் பெர் லிட்டர். சரியான பதில் 2100 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கும் குறைவாக. இதுவே இந்த டிடிஎஸ் மதிப்பு வந்து நம்ம சுற்றுச்சூழலை வெளியேற்றோம் அப்படின்னா என்விரான்மெண்டலில் வெளியேற்றும் போது 100 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கும் குறைவாக இருக்கணும். அடுத்த கேள்வி, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஸ்லட்ஜ் எங்கே உருவாகிறது? ஆப்ஷன்ஸ்: செடிமெண்டேஷன் டேங்க்ஸ், ஸ்கிரீனிங் யூனிட், கிரிட் சாம்பர், ஸ்கிம்மிங் டேங்க். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, செடிமெண்டேஷன் டேங்க் அப்படி இல்லைனா கிளாரிஃபைட் டேங்க்னு சொல்லுவாங்க. ஸ்கிரீனிங் யூனிட் அப்படிங்கிறது பெரிய துகள்கள் நீக்கிறதுக்கு, கிரிட் சாம்புங்கிறது சாண்டு அப்புறம் கிரிட்டு அதை நீக்கிறதுக்கு, ஸ்கிம்மிங் டேங்க் அப்படிங்கிறது ஆயில் கிரீஸ் இதை நீக்கிறதுக்காக பயன்படும். அடுத்த கேள்வி, கழிவுநீரில் துர்நாற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கும் வாயு எது? ஆப்ஷன்ஸ்: கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு, ஆக்சிஜன். சரியான பதில் ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஸ்லட்ஜை அன்ஏரோபிக் ப்ராசஸில் டைஜஷன் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு உருவாகுது. இது வந்து அழுகிய முட்டை வாசம் வரும். அப்புறம் மற்ற விருப்பங்களான கார்பன் டை ஆக்சைடு வந்து மனம் இல்லாத வாயு, நைட்ரஜனும் மனம் இல்லாத வாயு தான், ஆக்சிஜன் அப்படிங்கிறதும் மனம் இல்லாத சுவாசத்திற்கு பயன்படக்கூடிய வாயு தான். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் இந்த கார்பன் டை ஆக்சைடுலேருந்து. அது காரணம் என்ன அப்படின்னா நம்ம வயிற்றுலேருந்து வரக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு மட்டும் கிடையாது, பல வாயுக்கள் மிக்ஸ் ஆகி தான் வெளியே வருது. அதுலேயும் இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருக்கும். அதுதான் வயிற்றுலேருந்து வெளிவரக்கூடிய வாயு துர்நாற்றத்திற்கும் இந்த வாயு தான் காரணம். அடுத்த கேள்வி, இம்ஹாஃப் டேங்க் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன்ஸ்: கிருமிகளை நீக்க, எண்ணெய் நீக்க, நீரின் வெப்பநிலையை குறைக்க, ஒரே தொட்டியில் திடப்பொருட்களை படிய வைக்கவும் மற்றும் சிதைக்கவும். செடிமெண்டேஷன் அண்ட் டைஜஷன். சரியான பதில் ஆப்ஷன் டி, ஒரே தொட்டியில் திடப்பொருட்களை படிய வைக்கவும் மற்றும் சிதைக்கவும். இந்த இம்ஹாஃப் டேங்க்ல 2 பகுதி இருக்கும், அப்பர் சேம்பர் அப்புறம் லோவர் சேம்பர். அப்பர் சேம்பர்ல செடிமெண்டேஷனும், லோவர் சேம்பர்ல அன்ஏரோபிக் ப்ராசஸ் மூலமா டைஜஷனும் நடைபெறும். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின், சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் போது அனுமதிக்கப்படும் போரான் அளவு என்ன? ஆப்ஷன்ஸ்: 50 மில்லிகிராம் பெர் லிட்டர், 0 மில்லிகிராம் பெர் லிட்டர், 100 மில்லிகிராம் பெர் லிட்டர், 2 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கும் குறைவாக. சரியான பதில் ஆப்ஷன் டி, 2 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கும் குறைவாக இருக்கணும். விவசாய நிலங்களுக்கு நம்ம ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டரை கொடுக்கும்போது 2 மில்லிகிராம் பெர் லிட்டர்ன்றது பாதுகாப்பானது. இதை விட அதிகமாச்சு அப்படின்னா தாவரங்களில் இலை கருகிறது, தாவரத்தோட வளர்ச்சி குறைகிறது, அப்புறம் மண்ணில் வந்து செலைனிட்டி ப்ராப்ளம் இதெல்லாம் ஏற்படும். அதனால 2 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கும் குறைவாக தான் இந்த போரான் அளவு இருக்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் தலைப்பில் இருந்து மிக முக்கியமான 20 மாதிரி வினாக்களை முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இந்த 20 கேள்விகளில் உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கமெண்ட்ல தாராளமாக ஷேர் பண்ணலாம். உங்களுடைய மதிப்பெண்களை பார்க்க நான் ஆர்வமா இருக்கேன். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான தலைப்போட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.